பாருங்க கைஸ், இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு இது புத்தூர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ஹைவேயில் நேஷ்னல் ஹைவே இது. சென்னை டு புத்தூர் ஹைவே இது. திருப்பதி நம்ம புத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிட்டவே இருக்குன்ட்டு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸு. ரோட்டு ஓரமாக சாலை ஓரம் வந்துட்டு அழகாக பச்சை பசேல்னு போத்திக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சின்ன மலையை குறைஞ்சி பாதை போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பிள் ஒன்று வருது லெஃப்ட் சைடு, அம்மன் டெம்பிள். ஸ்ரீ அஞ்சாரம் கண்ணம்மாவோ ஏதோ ஒரு பேர். ஆனால் செம்ம ஃபேமஸ் இந்த கோயில். நான் அடிக்கடிக்கு வரும்போது பார்ப்பேன். நிறைய காரெல்லாம் நிற்க பாருங்கள். செம்ம. அதுவும் நம்ம தமிழ்நாடு தான் வந்து இது வச்சுருக்காங்க போல். தமிழ்லேயும் போட்டு இருக்கு பாருங்கள். அவர் பேர் போட்டு இந்த கோயிலை கட்டியிருந்தாங்க பாருங்கள் கைஸ். இதுதான் ஹைவே, NH ஹைவே, நேஷ்னல் ஹைவே. நம்ம சென்னையிலேருந்து வந்தோம்னாக்கா டோல்கேட் வரும்ல, புத்தூர் தாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடியே இருக்குது. நான் கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போய் காட்டுறேன். வாங்க போய் சாமி கும்பிட்டு போகலாம். அலுமலை மாங்காப்புறம் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஏதோ விசேஷம் போகலாங்க கைஸ். காது குத்திட்டுருக்காங்க. பார்க்கலாம், சாமி கும்பிடலாம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே எல்லா நாளும் விசேஷமாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் யார் இந்த சைடு போகிற மாதிரி இருந்தால், சென்னை டு திருப்பதி போகிற மாதிரி இருந்தாக்கா லெஃப்ட்லேயே இருக்கும். புத்தூர் தாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி வரும். டோல் பிளாஸா முன்னாடி வரும். இங்கே அன்னப்பிரசாத் இது காது குத்தி முடிவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கறி பிரியாணி போட்டுட்ருக்காங்க. நம்ம சாப்பிட முடியாது இப்போ, ஏன்னா புரட்டாசி மாதம்ன்றதுனால நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஓகே, நாங்கள் போகலாம் வாங்க. போயிட்டுருக்கோம். டோல் பிளாஸா புத்தூர் தாண்டின ஒன்று ரேணிகுண்டாக்கு முன்னாடி இது இருக்குது. வடமலைப்பேட்டை நியர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பெரிய டோல் பிளாஸா இது. நம்ம தமிழ்நாடுங்க நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லாம் வந்து ஆன்லைன் புக்கிங் தான். ஏன்னா இப்போ திருப்பதிக்கு வந்துட்டு ஃப்ரீ புக்கிங் இல்லை. அதேமாதிரி ரூம்ஸும் எதுவும் கிடைக்காது. கீழே மேல் திருப்பதி மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி வந்தால் மட்டும்தான், ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி வந்தால் மட்டும்தான் அந்த 300 இல்லாட்டி 500 1000 rupees அப்படி இருக்கும் ஒர்த்து. ஸோ அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தால் தான் உள்ளே மேலே போக முடியும் மேல் திருப்பதிக்கு. இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. பாருங்க கைஸ், டோல் பிளாஸா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதே மாதிரி தான் வந்து மேல் திருப்பதி போகும்போதும் டோல் பிளாஸாக இருக்கும் உள்ளாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒருத்தர் தான் போகணும், ஹெல்மெட் போட்டுட்ருக்கணும். ஓகேங்களா? இல்லைனாக்கா பஸ்ஸில் போயிங்க, அது இன்னும் சேஃப்டி. இது ஃபஸ்ட்டு நம்ம ரயில்வே கிராஸ். இது ரயில்வே கிராஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரேணிகுண்டாக்கு போகிறோம்னாக்கா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு லெஃப்ட் கட் பண்ணிக்கணும். ஏன்னா அலுமலை மாங்காப்புறத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோம்னாக்கா சென்னையிலேருந்து இது ஷார்ட் ரூட். இது நம்ம பைபாஸாக போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு போட்டிருக்கோம் தடுக்கா ஸ்டேஷன் சொல்லிட்டு, தடுக்குப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் வந்தீங்கன்னா கூட நீங்கள் சென்னையிலேருந்து வந்தாக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ட்ரெயின் நிறைய டைம் இங்கே நிற்கும். கருடாத்திரி ஆகட்டும், சப்தகிரி ஆகட்டும், ஏதாச்சும் எது இருந்தாலும் இந்த தடுக்கா ஸ்டேஷனில் தடுக்குப்பேட்டை அங்கே வந்து நிற்கும். இது ஒரு ஏரிக்கரை. இது அலுமேல மங்காப்புரம் திருப்பதி கீழ் திருப்பதியில் இருக்குது. பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு நாராயணபுரம், அதுக்கப்புறம் மங்காப்புரம். ஏன்னா உள்ள கேமரா ஃபோனு எதுவுமே அலோடு இல்லை. ஸோ அதனால் வண்டி நான் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பத்மாவதி தாயார் அலுமேல மங்காப்புரம், தி ஃபேமஸ் இன் திருப்பதி, கீழ் திருப்பதி. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ உள்ளலாம் ஃபோன் வந்துட்டு அலோடு இல்லை. பாருங்கள், என்ட்ரன்ஸ் அலோடு வந்துட்டு இது VIP தரிசனம் என்ட்ரி. இது ரைட் சைட்லாம் பாருங்கள். இது ரைட் சைடு ஃபுல்லாக கடைங்களாக இருக்கும். நம்ம தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கிக்கலாம். ஃபோட்டோஸு, மாலை, சாமி ஃபோட்டோ, குங்குமம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே விளையாட்டு பொருள்லேருந்து எல்லாமே இருக்கும் இங்கே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம வாசலில் தொங்க விடுறதுக்கு இந்த மாலைங்க, மணி மாலையாக இருக்கட்டும், முத்து மாலை மாதிரி இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்துட்டு நார்மல் கியூ வர லைன். இது இந்த வழி தான் வரும். இந்த வழி தான் உள்ளே போனோம், என்ட்ரி ஆகணும்.
ஃபோனெல்லாம் வந்து லாக்கரில் வச்சுட்டு போயிடணும். ஃபோனு மொபைல் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் கேமராலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் காய்ஸ். பாருங்கள், இது வந்து அவுட் ஆகிற வழி, இது வெளியில் போகிறது. இது நான் இப்போ இது உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு குளத்தை காட்டுறேன். அதை பாருங்கள், குளமும் வாங்கி ஃபேமஸாக இருக்கும். இதுதான் லட்டு டோக்கன். லட்டு டோக்கன் வாங்கிட்டு லட்டு வாங்குற இடமே இது தான். அலுமேல மங்காபுரத்தில் போட்டுக்கு பாருங்க, போர்டு காட்ட பாருங்க, லட்டு கவுண்டர்னு சொல்லிட்டு நம்ம லட்டு வாங்கிட்டுக்கலாம். மேல் திருப்பதி மாதிரி பெரிய லட்டாக இருக்காது, இது கொஞ்சம் நார்மலாக இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். அப்படியே நம்ம இறங்கி வர வழியில் கீழே இது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன கடைங்க இருக்குது. இது இப்போ திருப்பதி பார்த்திங்கன்னா சின்ன ஆர்ச்சி, அங்கே தான் வந்து பைக் பார்க்கிங்கு. அப்படியே லெஃப்ட்டு போனீங்கன்னாக்கா கார் பார்க்கிங்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா அன்னப்பிரசாதம் போடுவாங்க, மணிமண்டபம் இருப்பாங்க. பாருங்கள், ஃபோட்டோ கடைங்க. இங்கேயும் சின்ன சின்ன ஷாப்பு நிறையா இருக்கும். நம்மளுக்கு தேவையானது ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையானதுனாக்கா வாங்கிட்டு போகலாம். வாங்க நெக்ஸ்ட்டு குளத்தை காட்டுறேன். மங்காபுரம் குளத்தை காட்டுறோம். தெப்பக்குளம் ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குப்பா. கீழ் திருப்பதி இது பார்த்தீங்கன்னா தெரியும். அலுமேல மங்காபுரம் இதுதான். உள்ள அலோடு இல்லை. அவங்க போய் பார்க்கலாம். குளம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றி வீடுங்க தான் இங்கே. அலுமேல பத்மாவதி தேவி தாயார் இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். அலுமேலு மங்காபுரம் திருப்பதியிலேருந்து கீழே இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து வரீங்கனாக்கா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பதி உள்ளே என்ட்ரி ஆகலாம். அன்னப்பிரசாதம்லாம் இருக்குது. 11:30 to 3 o'clock வரையும் சாப்பாடு போடுவாங்க. அன்னப்பிரசாதம் இங்கே நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். சரி, இனிமேல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு தான் வந்தோம். அப்படியே வந்துட்டு இங்கே அலுப்பிரி வாட்டர் ஃபால்ஸும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் அலுமேல மங்காபுரம் கோயில் உள்ள, ஏன்னா உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை, அதனால் அங்கே போக முடியாது. லெட்ஸ் கோ.